இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டு மொட்டை மாடியில் கட்டடங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய விரிசல்களில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி செடிகள் வளர்ந்து வரும். மண் தண்ணி எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி செடிகள் வளர்கிறதுக்கான காரணம் இருக்குது. Day 7 ஆஃப் லேர்னிங் வைல்ட் லைஃப் அரவுண்ட் யூ. இன்னும் 3 வீடியோவோட நம்மளோட இந்த வைல்ட் லைஃப் சீரிஸ் முடிய போகுது. இப்போ மறுபடியும் விஷயத்துக்கு வருவோம். காட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மரங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்களை சாப்பிடக்கூடிய பறவைகள் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அந்த விதைகள் பரவுது. ஸோ இந்த விதைகள் வந்து அதோட எச்சங்கள் மூலமாக வெளியேறுது. ஸோ குறிப்பிட்டு நம்ம ஆலமர அத்தி மர வகைகளோட விதைகள்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இவங்க தான் இது மாதிரி பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் முளைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த அத்தி மரம் அப்புறம் ஆலமரம்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது இல்லாமல் நிறைய ஃபிக் வெரைட்டிஸ் இருக்குது. ஃபைக்கஸ் மூலிஸ் இருக்குது, ஃபைக்கஸ் மைக்ரோகார்பா இருக்குது. இதெல்லாமே இதோட அறிவியல் பேர்கள். ஸோ இது மாதிரிப்பட்ட மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாறை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிதாக வளரக்கூடிய தன்மையுடையது. இந்த வகையான அடாப்டேஷன் இருக்கனால தான் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த மரங்களால் மட்டும் நம்ம கட்டடங்கள் மேலே வளர முடியுது. இது மட்டும் இல்லாமல் சில மரங்கள் வந்து தண்ணி பக்கத்தில் தான் வளரும். அப்புறம் சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதே மாதிரி நம்மளை சுற்றி நல்ல மரங்கள் இருக்குது, கெட்ட மரங்கள் இருக்குது, நல்ல செடிகள் இருக்குது, கெட்ட செடிகளும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய லேண்டனா, பார்த்தீனியம், இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு செடிகள், அழிக்க முடியாத அளவுக்கு பெருகி இருக்குது. ஸோ மரங்களை பற்றி என் வைல்ட் லைஃப் சீரீஸில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். நிறைய பேர் யோசிக்கலாம், மரங்கள் தான் பார்த்தீங்கன்னா காடுகள். ஆக்சுவலாக மரங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு உயிரினம் சொல்லிட முடியாது. உயிரினத்துக்கு வாழ்விடமாக இருக்கக்கூடியது, உயிர் கொடுக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா மரங்கள்.